வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சாபி சோன் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். நாப்தால் ட்ரோல் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷாபி ஜோன். நான் உங்க ஷாபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்கச்சக்கமான பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க கமெண்ட் செக்ஷன்ல, என்னப்பா இந்த நாப்டால மறந்துட்டியா, அதெல்லாம் நீ போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கணக்கு என்ன கண்டுக்காம போற? அது எப்படி போடாம இருப்பேன், நீங்க கேட்டீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே போய் தேடி கண்டுபிடிச்சு இருக்கிற கண்ணத்தை பொறுக்கி எடுத்து வந்திருக்கேன். பாத்துருவோமா? வெறும் 1999 ரூபாய் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மர்க்கா சொல்லு. வெறும் 1999 99 வெறும் 1000 காது கூட இருக்கா? அதையும் முப்பே கொடி, அதையும் வாங்கிட்டே கொடுவீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்த கேள்விக்கு எக்கச்சக்கமான பேர் கரெக்டான பதில சொல்லியிருந்தாலும் அதுல நம்ம செலக்ட் பண்ண அந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சங்கீதா, மணிபாரதி அண்ட் பிரித்திக் சாஸ்வி. 3 பேருக்கும் வேற என்ன இந்த வாட்டி கிளாப்ஸ் வேணா போடுறா விசில. ஓகேவா? அந்த ஆப் த்ரோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த காத்தோட ரேகம் நல்லா இருக்கு. அதுதான் ரிலேட்டான விஷயம். ஏர்த்ரோ பெட்டரா இருந்தா மட்டும்தான் அந்த பேப்பர் காத்தாட அதுல இருந்து உங்க கூலர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஏர்த்ரோவா? ஆமா ஆமா, நீங்க பின்னாடி இருந்து காட்டும் போது கண்டிப்பா நல்லதா இருக்கும். எதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் காமிச்சீங்கன்னா அந்த ஏர்த்ரோ எங்க இருந்து த்ரோ ஆகுதுன்றத நான் வசதியா இருக்கும். காமிக்கிறீங்களா? என்ன எல்லாரும் நம்மளே குறுகுன்னு பாக்குறாங்க. நைட் லைட் அப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காத்தே வரல. ஒன்ஸ் ஃபேன் ஆன் பண்ணவே டப்னு ஆஞ்சிருச்சு. இதோட காத்தா? ஓகே பட் பாத்தீங்களா, நானும் பல வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், இன்னும் அதே தப்பு தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? நம்ம ஆங்கர் சார் கை கொஞ்சம் ஜூம் போய் பாருங்க. அவரு ஃபேனை ஆன் பண்றதுக்கு முன்னாடியே பின்னாடி இருந்த அப்ரசிட்டிஸ் அந்த ஃபேனை ஆன் பண்ணி விட்டான். இதுல நம்ம ஆங்கர் சார் வேற, டேய் நான் இன்னும் ஆன் பண்ணடா, அதுக்குள்ள உன்னை எவன்டா ஆன் பண்ண சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக்ல ஓ அப்படிங்கிற ஒரு சவுண்டிங் சேர்த்தே கொடுத்துருப்பாரு பாருங்க. பண்ணிக்கோங்க. எங்க சாண்டல்ஸ் வச்சிருக்கோம், பண்ணிக்கோங்க. எங்க சாண்டல்ஸ் வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லங்க, பின்னாடி இருக்கிற ஃபேனை போடும்போது இந்த ஆங்கரை காட்டாதீங்கடா, அவங்க மண்டையில இருக்கிற முடி பறக்குது, Dress பறக்குதுன்னு எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன். ஆனாலும் கேட்க மாட்டாங்களே. இந்த வீடியோலயே அதே தப்பு பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ மீண்டுமா? சின்ன காத்து பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்கோ, நீங்க போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பர்சனல் ஆப் கூட இருக்கும். அவங்க காத்தடிக்குது. முடியெல்லாம் பறக்குது. இதுல ஹைலைட் அந்த கூலர்லயே மாட்டி விட்டுக்கிற பேப்பரே ரொம்ப மெல்லமா பறந்துகிட்டு இருக்கு. ஆனா தள்ளி டெமோக்காக வச்சிருக்கிற பேப்பர் நல்ல பப்பரப்பாக பறந்துகிட்டு இருக்கு. ஆமா ஆமா, எப்பா ஏமாத்துங்களா? அதை ஏன்டா பேப்பர் மாட்டீங்க? சேல் அப்படிங்கறதுனால மட்டும் தான் உங்களுக்கு டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 வாட்டர் பாட்டில் சொல்லிருக்காங்க. காத்துக்கு ஏமா அதான் அங்க 6 பாட்டில் கொட்டையில எழுதி போட்டு அத பார்த்து சொல்லிருக்கலாம்ல. இல்ல அங்க இருக்கிற பாட்டில 1 2 3 4 5 6 அப்படின்னு கவுண்ட் பண்ணியாச்சு கரெக்டா சொல்லிருக்கலாம்ல. 5 தெரியாம நாங்க பேசிட்டோம். ஏமா இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, ஒன் மோர் போறியாமா? இப்ப பாருங்க கண்டிப்பா அந்த 6 பாட்டில்ஸ்லயே உங்களுக்கு வித்தியாசமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 வாட்டர் பாட்டில்ஸ் அது உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஏமா கரெக்ட்டா தான் ஸ்டார்ட் பண்ணேன். 6 பாட்டில்ஸ்லயே உங்களுக்கு வித்தியாசமா ஸ்டோர் கணக்குல ஈக்கு பண்ணிக்கலாம். போல அப்புறம் அங்க இருக்கிற பாட்டில கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு 5ன்னு சொல்ற. 1 2 3 4 5 வாட்டர் பாட்டில்ஸ். ஒருவேளை இந்த புள்ளைக்கு கவுண்டிங்ல தான் ப்ராப்ளம் இருக்குமா? இருங்க செக் பண்ணிடுவோம். எதுக்கு ஒரு வாட்டி இப்ப கவுண்ட் பண்ணாம எத்தனை பாட்டில்னு சொல்லி பாப்போம். டோட்டலா உங்களுக்காகவே 6 வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு. கவுண்ட் பண்ணாதான் 5. சொல்லி பிடிச்சாச்சு. 1 2 3 4 5 கவுண்ட் பண்ணா மாட்டேங்கிறாங்க. பாவமே, ஆமா இந்த புள்ளைக்கு கவுண்டிங்ல தான் ப்ராப்ளம் இருக்கு போலயே. நல்ல டியூஷனா சேர்த்து விட்டுருக்கலாம். சரி ஓகே, ஏமா அட்லீஸ்ட் உனக்கு நம்பரை பார்த்தா ரீட் பண்ண தெரியுமா? நல்லா தெரியும். எங்க அங்க எழுதி இருக்கிற நம்பரை கரெக்டா ரீட் பண்ணி சொல்லு பாப்போம். வெறும் 1999 ரூபாய் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 1999 ரூபாய் உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னடா இது? மறுபடியுமா? ஆனா எனக்கு 999 சொன்னா கூட பரவாயில்ல. 1999 படிச்சிருந்தா கூட நான் மனசு செஞ்சுட்டு போயிருப்பேன். ஆனா கணக்கிலேயே இல்லாத யாரும் கண்டுபிடிக்காத
1999 அட மக்கு சாப்பிடுறாங்க. ஐயையே. சொல்லுச்சு பாத்தீங்களா? நான் கணக்குல வீக்குன்னு நினைச்சா இது அதுக்கு மேல இருக்கும் போல. புள்ளைய நினைக்கும் போது நான் பரவாயில்ல. அண்ட் இவங்களுக்கு நம்பர்ஸ்ல மட்டும் தான் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. சில டைம் கலர்ஸ்லயே இந்த மாதிரி குழப்பங்கள் வரும். அது வேறயா? வரும்போது இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தெய்வமே என்கிட்ட ஒரு ஃப்ளோ சொன்னீங்களா, அதை அப்படியே விட்டு சொல்ல முடியுமா? அடுத்த கலர் நீங்க பாக்குறீங்க, இது ப்ளூன்னு சொல்றதா, பிளாக்னு சொல்றதா, கிரேன்னு சொல்றதா? அதான் சொல்றேன், ப்ளூ மாதிரி இருக்கிற கிரேக்குள்ள இருக்கிற பிளாக். பைத்தியம். மாதிரி இருக்கிற கிரேக்குள்ள இருக்கக்கூடிய கருப்பு, அதுக்கு சாரு ஆஹா வேறயா? சொல்றோம். அதான் சொல்றேன், ப்ளூ மாதிரி இருக்கிற கிரேக்குள்ள இது இருக்கிற தாண்டா black. ஏன்டா சாவருக்கு? இவங்களுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு இங்க கொண்டு இருக்காங்களா? இப்படி இஷ்டத்துக்கு பேசுறேன். இவனுங்க புதுசா ஒரு ப்ராடக்ட்ட கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அதுக்கு டெமோ காட்டுறதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. ஆனா புதுசா ஒரு ப்ராடக்ட்ட கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டோன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ட போட்டு ஒரு அடிப்பாங்க பாருங்க. என்ன எது கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்காங்க. ஏன்டா அப்படி? நீங்க பாக்குறீங்க இது வந்து உங்களுக்கு நைஃப் இருக்க போது சேதா நீங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணனும். இத வச்சு நாங்க வெட்டணுமா? கட் பண்ணிக்கலாம். வாவ். இது உங்களுக்கு ஃபாஸ்டா அது ஈஸியா இருக்கு. ஆனா ஷார்ப்பாவும் இருக்க போகுது. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்றது நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த கத்தியை வச்சுக்கிட்டு நீங்க கட் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியா இருக்குமா? அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா? அது ஈஸியா இருக்கு. ஆனா ஷார்ப்பாவும் இருக்க போகுது. நாங்க யாரா அது கூவுறது? ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய கத்தியை இவங்க எப்படி தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க? தலையில வெட்டுவாங்கல்ல. நார்மலா நீங்க நைஃபால கட் பண்ணி எவ்வளவு நேரம் கட் பண்ணுவீங்க. ஆனா நம்ம கிச்சன் வேலைகளை அப்படியே செகண்ட்ஸ்ல முடிக்கிறதுக்காகவே இந்த பொருள் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்க போகுது. அந்த ஆள் என்ன சொன்னா? சேதா நீங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணனும் நினைக்கிறீங்க. இது மாதிரி உங்களுக்கு ஈஸியா நீங்க கட் பண்ணிக்கலாம். ஏன் என்ன சொன்னா? நார்மலா நீங்க நைஃபால கட் பண்ணி எவ்வளவு நேரம் கட் பண்ணுவீங்க. இதுல எது உண்மை? அதானே ரெண்டுத்தையும் வாங்க இந்த வைக்கணும். அமானுஷ்யமான ப்ராடக்ட்ல வெறும் கத்தி மட்டும் கிடையாதுங்க. வேற என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குதா தெரியுமா? சுருக்கமா சொல்லப் போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாதிரி. இத வச்சு அத இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மரம் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? இது இது மரமா நமக்கு பிச்சை வெட்டிட்டு கண்டிப்பா நம்ம கையாலேயே உடைஞ்சு போடுற குச்சியை எடுத்து வந்து ஏதோ பெரிய விறகு கட்டையே வெட்டி காமிச்ச அளவுக்கு build-up கொடுக்குறாங்க பாத்தீங்களா? நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே பார்க்கும். நாதாரித்தனம் பண்ணாலும் இப்ப எதுக்கு சாணர்ல போட்டிருக்கு? இதெல்லாம் உண்டே குண்ட போகறாள். புரியா? தெலுங்குவா? கவுள வாசிக்கிற மாதிரி கட்டப்பட்ட யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த புள்ள என்ன சொல்லுது அப்படிங்கறத நானே டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். நீ பேசு சார், நான் ட்ரான்ஸ்லேட் பண்றேன். மல்லி இதெல்லாம் உண்டே குண்ட போகறாள். அதாவது இந்த சட்டியை பாருங்க எவ்வளவு கன்றாவியா இருக்கு, கண்ணகரேன்னு இருக்கு. அப்படி சொல்லவே இல்லையே. ஆயில் புயாலி இலாంటి కండిషన్ சார் இன்னொருத்தமா சொல்லு சார். ஹேண்டில்ஸ் లేవు. ఇంత ஆயில் பின்னாடி வராது சொல்லுதா? வீட்ல யூஸ் பண்ண முடியுமா? ஒரு ஹேண்டில் கூட இல்லையேப்பா. அப்படியா சொல்லுது? இதுக்கான சொல்யூஷனா நான் ஒரு சட்டியை கொண்டு வந்திருக்கேன். அந்த சட்டியை நீங்க பாருங்க அப்படின்னு அந்த புள்ள கூப்பிடுது. போய் பாத்துருமா? அப்பா பிரேட்டாச்சு வா போலாம். நீ வந்தா கொல்ல பண்ணிடுவே உன்னை. பாத்துறேன். புளி பணியாரம் வைக்கிறது. சரி சரி இந்த என்னவா? புது ப்ராடக்ட்டையும் பாத்தீங்களா எப்படி நல்லா பல இருந்துச்சா? சரி ஓகே. இப்போ இவங்க காமிச்ச இந்த புது ப்ராடக்ட்டையும் இதுக்கு முன்னாடி கன்றாவியா இருக்குன்னு சொன்னா அந்த ப்ராடக்ட்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரெண்டும் வேற ப்ராடக்ட் கிடையாது. ஒண்ணுதானா? ஒரே ப்ராடக்ட் தான். என்ன சொல்ற? இப்ப அவங்களோட ப்ராடக்ட் தான் போல அதுவும். கைப்பிடி இல்ல. பின்னாடி பக்கம் பாரு, இது ப்ளூவா இருக்கு, அது ரெட் கலர்ல. என்ன அது கொஞ்சம் கறியை நல்லா எடுத்து பூசி இருந்த ஹேண்டில கழட்டி போட்டு இது பாரு இதுக்கு பேர் தான் மாறு வேஷம் அப்படின்னு நம்ம வச்சு கூட்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு புதுசாலித்தனம் பாத்தீங்களா? போனா அது வேறயா? இப்ப டாஸ்க்குக்கான நேரம். இன்னைக்கான டாஸ்க் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான டாஸ்க். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சேனல்லயும் அவங்களுடைய சப்ஸ்கிரைபரை டிஃபரெண்ட் நேம்ஸ்ல கூப்பிடுவாங்க. சில பேர் ஸ்குவாட்னு சொல்லுவாங்க, சில பேர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, சில பேர் சோல்ஜர்னு சொல்றாங்க, சில பேர் அவங்க சேனல் பேரே வச்சு சொல்றாங்க அண்ட் கேங்னு சொல்றாங்கன்ற மாதிரி பலவிதமா கூப்பிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி சபிசோன் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம எப்படி கூப்பிடலாம் அப்படிங்கறத நீங்க தான் சொல்ல போறீங்க. அதுல யூனிக்கா இருக்கிற சில நேம்ஸை சூஸ் பண்ணி நம்ம அடுத்த வீடியோல சொல்றது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை அந்த நேமை சொல்லியே கூப்பிட போறோம். இந்த வைஃபை கேமரா, சிசிடிவி கேமராவெல்லாம் நம்ம எங்க மாட்டுவோம்? வீட்டு வாசல்ல, ரோட்ல, அங்க இங்கன்னு எங்க வேணாலும் மாட்டி வைப்போம் இல்லையா? ஏன் இவனுங்களே ஒரு வைஃபை கேமராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு ரியாலிட்டி ஷோவே நடத்தி காமிச்சவங்க தான். பின்னணியில்
அதுல என்ன நடந்துச்சு? கொலை நடந்துச்சு. ஆனா காசுக்குள்ள கொலை நடந்திருக்கான். காசுக்காக கொலை நடந்துச்சா இல்ல பொருளுக்காக கொலை நடந்துச்சா? குற்றமும் அதன் பின்னாடி. காமெடிங்களா? நடந்தது என்ன குற்றமும் பின்னணி. இப்படி வைஃபை கேமரா வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோவே நடத்தினவங்க மறுபடியும் ஒரு வைஃபை கேமராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மறுபடியுமா புதிதாக என்னது? பட் இதை நீங்க பல்ல வீட்ல மாட்ட நோண்டாங்களே. முடியுமா ரோட்ல மாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கெல்லாம் மாட்டக்கூடிய வைஃபை கேமரா கிடையாது. இதை எங்க தெரியுமா மாட்ட சொல்றாங்க? பாபு ரெடியாப்பா? காதுல மூக்குல மாட்டுறாங்க. ஆக்ஷன். ஓ கேமராவா? வழக்கம்னா ஒரு ஏர்பட் எடுத்து காதுக்குள்ள விட்டு ஆமா. இத நான் அழுக்க பார்த்து ஏதாவது காதுக்குள்ள போச்சுன்னா பார்க்கலாம். எங்க இருந்துச்சு ஏது இருந்துச்சுன்றது நமக்கு தெரியாது. பட் இந்த வைஃபை கேமரா மூலியமா டைரக்டா நம்ம அந்த ஸ்பாட்டுக்கே போய் அழுக்கே வா வா அப்படி சொல்லி நேரடியா கருமோ இத மூக்குலயே வாயிலையும் ஒரு விடுது. திறமை கொண்ட ஒரு வைஃபை கேமரா இது. வா என்னால நம்ப முடியல. அண்ட் இந்த வைஃபை கேமராவை இங்க காது ஓட்டைக்குள்ள மட்டும்தான் விட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. மூக்குலயும் விடுங்க. அதுக்கு நீங்க யோசிக்கிற அளவுக்கு கிடையாதுங்க. ஆண்ட்ராய்டுல வந்து வாய்க்குள்ளேயும் ஓ மூக்குக்குள்ளேயும். கருமோ பூச்சி பல்லு இருக்கு பாரு அவருக்கு. பூச்சி பல்லு தெரிஞ்சா இன்னைக்கு நம்ம வீட்டுல கறி சாப்பாடுனா என்ன பண்ணுவோம்? நல்ல ஒரு வெட்டு வெட்டிடுவோம். ஆனா எல்லா கறியும் போய் பல்ல மாட்டிக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டூத் பிக் வச்சு முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருவோம். ஆனா மறுபடியும் இந்த வைஃபை கேமராவை எடுத்துட்டு போய் எங்க இருக்க தம்பி வா 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 அப்படின்னு ஒரு ஸ்பாட்டுக்கும் போய் கூட்டு வர மாதிரி அற்புதமா கண்டுபிடிச்சிருக்காங்க. வாய்க்கு காதுக்கெல்லாம் கூட பரவாயில்ல, மூக்குக்கு ஒரு விரல் போகுது. டூத் பிக் ஏற்படுன்னு தனித்தனியா இருக்கு. பட் மூக்குக்கு நம்ம வெறும் விரல தானே யூஸ் பண்ணுவோம். அதுக்கு கூட வர வைஃபை கேமரா என்னவோ பண்ணணும் பண்றேன். ஆனா அது எப்படிதான் உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி அமானுஷமான ப்ராடக்ட் எல்லாம் மாட்டுதுன்னு தாண்டா ஒண்ணும் புரிய மாட்டுது. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. கண்ணாடியா வர்றே வா. நம்ம வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா மொபைல்ல டார்ச் அடிச்சு பார்ப்போம், எமர்ஜென்சி லைட்டை ஆன் பண்ணுவோம். இவங்க ஒரு படி மேல போய் கண்ணாடியிலேயே எமர்ஜென்சி லைட்டா. இப்படி தப்பு பண்றீங்க. நல்லா இருக்கிறான், அருமையா இருக்கு. ஆனா இவங்க இதோட நிறுத்தினாங்களான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அடுத்தது பாருங்க, ஆடி போயிருக்க என்ன பண்ணுவீங்க? இதுவே நார்மல் ஃப்ரேம் கண்ணாடியா தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்? நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது கிராஸ் பண்ணி போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் டிராப் பண்ற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா இவங்க குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி ரெண்டு பக்கம் தெரியாது, ஃபுல்லா ரீடிங்ல மட்டும் தானே இருக்கும். எப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு பாத்தீங்களா? எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் யூடியூப் காரன் நம்ம வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான், ரெக்கமெண்ட் பண்ணுவான். ஓகேவா? சோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். ஷாப்பி டாடா பை பை. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறானே? இப்படி ஒரு டிவைஸ் உண்மையிலே இருக்கா இல்ல இவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா உட்காந்து? இல்ல அத விக்கிறதுக்குன்னு இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியலையே. அதுக்குன்னு ப்ராடக்ட் கண்ணுக்குள்ள விடுறது, காதுக்குள்ள விடுறது, மூக்குக்குள்ள அது வந்து எனக்கு தெரிஞ்சு 3ஆ வாங்கிப்பாங்களோ, 1ஆ வாங்கி. ஆனா ஒன்னே வாங்கி நோண்டிட்டு இருக்க மாதிரி. அப்புறம் ஸ்டார்டிங்ல அது என்ன 999. ஆமா அதான் அதுக்கு என்னவும் தெரியல, இதுவும் தெரியல, அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம வந்து எனக்கு மேக்ஸ் கஷ்டம், நான் அப்படி ரொம்ப கஷ்டப்படுவேன், எனக்கு எக்ஸாம்ல கஷ்டம் அப்படிதான் இது பண்ணுங்க. இது வாசிக்கிறதுக்கு கஷ்டப்படுது. அதுவாது பரவாயில்ல. இது என்றது அங்க 6 இருக்கு, 5ஓட நிப்பாட்டி முடிச்சிருது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நார்மலா 6ன்னு சொல்லுது. அது என்னன்னு கணக்கு என்ன எனக்கு நமக்கு மேக்ஸ் மறந்துடும் போல இருக்கு இதுங்களோட. ஆனா இதையும் வாங்குவாங்க போல இருக்கு நிறைய பேர். அதான் இவங்க அத்தனை ப்ராடக்ட் வந்துகிட்டே இருக்காங்க. இத்தனை பேர் ட்ரோல் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் இதை விடாம பண்றாங்கன்னா இப்ப வாங்குறாங்க. வாங்குறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு, அந்த கும்பலை தேடணும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்